Good morning, students. Today going to see about bryophytes. Okay, so plant kingdom loda classification la nama 5 types of classifications paathom. Thallophytes, bryophytes, pteridophytes, gymnosperm, angiosperm nu நம்ம இதுக்கு முன்னே ஆல்கே அண்ட் ஃபங்கை பார்த்தோம். தாலோஃபைட்ஸ்க்கு கீழே, அதாவது தாலோஃபைட்ஸ் அப்படின்னா தாலஸ்னால் என்னென்னா ஒரு பிளான்ட்டை ஸ்டெம் இது, ரூட் இது, லீவ்ஸ் இதுன்னு அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை தாலோஃபைட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரையோஃபைட்ஸை பற்றி. லெட் அஸ் see bryophytes. ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் bryophytes பற்றி பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் அ ப்ரிமிட்டிவ் அண்ட் சிம்பிளஸ்ட் குரூப் ஆஃப் லேண்ட் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிலத்தில் வாழக்கூடிய பிளான்ட்டில் இதுதான் முன் உதாரணமாக வெரி ஃபஸ்ட்டு அப்படின்னு இருக்கிறது. ஓகேவா? ஒன்று ஆர்டரில் வச்சுன்னா இதை தான் வெரி ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அண்ட் இட் இஸ் bryophytes தான் ரொம்ப சிம்பிளஸ்ட் பிளான்ட்டாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டெரஸ்ட்ரியல் அப்படின்னா this will be grow both in a land and water. அதாவது லேண்டில் வாழக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் இதுக்கு நீர் தேவைப்படுது, வாட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீர்லேயும் நிலத்துலேயும் வாழக்கூடியது இந்த பிளான்ட். அதனால தான் இதுக்கு பேர் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் அ நான் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ். ஸோ நான் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா வாஸ்குலார் டிஷ்யூஸ், அதாவது வாஸ்குலார் பண்டில்ஸ்னு சொல்லக்கூடிய சைலம் அண்ட் ஃப்ளோயம் டிஷ்யூஸ் இதில் கிடையாது. ஓகேவா? திஸ் இஸ் நான் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ். இது வாஸ்குலார் பண்டில் டிஷ்யூன்னு சொல்லுவோம். சைலம் அண்ட் ஃப்ளோயம், இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து இதில் இல்லை. அண்ட் ஆல்ரெடி ஐ சைடு டெரஸ்ட்ரியல் பிளான்ட் அப்படின்னா வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ வாட்டர் இஸ் எசென்ஷியல் டு கம்ப்ளீட் தர் லைஃப் சைக்கிள். இதனோட ஒரு லைஃப் சைக்கிளை ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண அதனோட எங்குன்னு இப்படி ஒரு லைஃப் சைக்கிள் முடியணும்னா, அது கம்ப்ளீட் ஆகணும்னா வாட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த ப்ரையோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஸோ திஸ் ஹாவ் த டிஸ்டிங்க்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். ஸோ இது என்னோட ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற அதனோட ஜென்ரேஷனை பெருக்கிறதுக்கு it have a distinct alternation, somewhat different way. So that is gametophyte is dominant. இதில் எப்படி இருக்குது? gametophyte தான் டாமினண்ட்டாக இருக்குது. that means gamete formation, male and female fusion. இந்த gametophyte தான் இதில் அதிகமாக இன்னொரு பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு டாமினண்ட்டாக, அது அதிகபட்சமாக இருக்குது. சாப்ரோஃபைட்டிக் கிடையாது. ஓகேவா? அது இட் இஸ் வெரி ஸ்மால் அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் சாப்ரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த கேஸில் கேமிட்டோஃபைட் ஜென்ரேஷன் தான் அதிகம். அண்ட் இட் இஸ் எய்தர் தேலாய்டு ஆர் லீஃப். ஸோ லைக் தட் தேலாய்டு மாதிரி இருக்கலாம், லீஃப் மாதிரி இருக்கும். ஸோ தேலாய்டு மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு பேர் லீவர் வேர்ட்ஸ், லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு பேர் மாசஸ்ன்னு சொல்லுவோம். So in the plant that will be remains fixed to the substratum with the help of root like structure called rhizoid. So what is that? Substratum. The plant வந்து நீரில் வாழுதுன்னு இது வரைக்கும் தண்ணி இருக்கு. ஸோ அதனோட தண்ணியில் இப்படி மிதந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு. ஸோ இது தண்ணியில் இப்படி மேலே மிதந்துட்டு இருந்தாலும் it will still remains attached to the soil by means of your root waves. ஓகேவா? வேர்களால் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இது நல்ல அந்த அடிபாகம் நல்ல சாயிலில் பிடிமானமாக இருக்குது வேர் பகுதி. அந்த வேர் பகுதியை தான் நம்ம ரைசாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த ஹெல்ப் ஆஃப் ரூட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ரூட் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? தட் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் ரைசாய்ட். அண்ட் இன் திஸ் கேஸ் ப்ரையோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் நடக்குது. அண்ட் திஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் கால்டு ஊகோமஸ் டைப் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஊகோமஸ் டைப் அப்படின்றது திஸ் மேல் வில் பி மூவ் டுவர்ட்ஸ் த ஃபீமேல் இஸ் ஃபிக்ஸ்டு. இது நகராது, ஃபீமேல் கேமெட் நகராது, ஒரே இடத்துல இருக்கும். மேல் கேமெட் மட்டும்தான் ரொட்டேஷனில் இருக்கும், மூமெண்ட்டில். இது மாதிரி டைப் ஆஃப் ஃபியூஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை ஊகோமஸ் டைப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் ஹேஸ் அ வெல் டெவலப்டு செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மேல் செக்ஸ் ஆர்கன், அந்த மேல் வந்து ஆந்த்ரீடியா, ஃபீமேல் ஆர்கிகோனியா அப்படின்ற பேர். ஓகேவா? இதுக்கு மேலுக்கு ஆந்த்ரீடியா, ஃபீமேலுக்கு ஆர்கிகோனியா. ஸோ மேல் செக்ஸ் ஆர்கனோட பேர் ஆந்த்ரீடியம்,
it will produce a antherozoid. ஓகேவா மேல் செக்ஸ் ஆர்கனோட பேரு ஆந்த்ரீடியம், அதுலேருந்து ஆந்த்ரிசாய்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனோட பேரு ஆர்கிகோனியம், அதில் தான் எக் இருக்குது. இது மூவ் ஆகாது, இது இருக்கிற இடத்துல தான் இருக்கும். திஸ் மேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரொடியூஸ் த ஆந்த்ரோசாய்டு. திஸ் ஆந்த்ரோசாய்டு மூவ் டுவோர்ட்ஸ் தி எக் அண்ட் ஃபியூஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ். இந்த ஃபியூஷனுக்கு அப்புறம் தான் நியூ பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் இருக்குது. So anthracite swim and reaches the archegonium. Okay, I said already, in the male gamete will swim. ஓகேவா, தண்ணி இருந்தால் தான் ஸ்விம் பண்ணவே முடியும். அப்போ நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இதனோட ரீப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். இதனோட செடி, அதாவது பிரயோ பிளான்ட்ஸ் அப்படின்ற பிளான்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆந்த்ரசைடு ஸ்விம் பண்ணிக்கிட்டு தான் போய் ஆர்கிகோனியமை ரீச் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஃபெர்டிலைஸ் ஆகிட்டு இட் ஃபார்ம்ஸ் எ ஜைகோட் 2n அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஜைகோட் அப்படின்றது வெரி ஃபர்ஸ்ட் செல் டெவலப்ஸ் ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன். ஸ்போரோஃபைட்டிக் ஜென்ரேஷன் அப்படின்னா ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்றது நியூ பிளான்ட் உருவாகக்கூடிய ஃபஸ்ட்டு தளிர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு இனிஷியேட் ஆகும். ஒரு விதை போட்டதோ அதுலேருந்து வெளியே வரக்கூடிய இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்போருன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த செல்க்கு பேர் சைகோட் அப்படின்னு சொல்லுவோம். தட் வில் ப்ரொடியூஸ் அ ஹாப்ளாய்ட் ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் இஸ் என். திஸ் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் மியாசிஸ் டிவிஷன். அதாவது செல் டிவிஷனை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். மைட்டாசிஸ் அண்டு மியாசிஸ் அப்படின்னு 2 டைப் ஆஃப் செல் டிவிஷன் இருக்குது. So in case of that zygote and the haploid series produce பண்ண அந்த ஸ்போர் வந்து மியோசிஸ் மூலமாக டிவிஷன் நடக்குது, செல் டிவிஷன் நடக்குது. அண்ட் ஸ்போர் அப்படின்றது இதுலேருந்து வரக்கூடிய முதல் செல்லை தான் ஸ்போருன்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது ஒரு விதை போட்டதும் முதல்ல எழும்புது இல்லையா, இது பேர் ஜைகோட். இதுலேருந்து வரக்கூடிய இதுலேருந்து வரக்கூடிய முதல் அது செல் வந்து ஸ்போருன்னு சொல்லுவோம். ஓகேவா, so continue in the next video.